ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நான் அங்கே அம்புக்குறி காட்டுறேன் பாருங்கள். அது வந்து அன்லோடரோட பேக் சைடு இருக்க ஸ்பூல் டம்மின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டம்மி பார்த்திங்கனாக்கா, ஸோ எல்லாருமே அன்லோடர் வால்வுக்கு மட்டும் ஓரிங் மாற்றிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பாட்டம் சைடு இப்போ நான் கழட்டுறேன் பாருங்கள். அது வந்து 25 சைஸ் பிட்டு, சரிங்களா? அதை போட்டு கழட்டி அதை எடுத்துகிட்டு அதுக்கும் ஓரிங் நீங்கள் செக் பண்ணணும், சரிங்களா? கீழே இருந்து ஓரிங் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அன்லோடர் வால்வு மாட்டுங்க, சரிங்களா? எப்பயுமே இது அன்லோடர் வால்வு மட்டும் மாற்றிட்டு அப்படியே விட்டிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்காது, சரிங்களா? ஸோ இதை வந்து கழட்டிட்டு இதையும் ஒரு தடவை நீங்கள் ஓரிங் மாற்றிட்டு போடுங்க. 2 ஓரிங் வரும், சரிங்களா? ஃப்ரண்ட்டில் நான் இப்போ காட்டுற பாருங்கள். இதை எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் 2 இருக்கும். அதில் ஒன்று நல்லாயிருக்கும், ஒன்று பிஞ்சு இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், தெரியுதா? இதோ அங்கே பாருங்கள். இப்போ நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். அது வந்து கீழே ஒரு ஓரிங் நல்லா இருக்குது. ஸோ மேலே இருக்கிற 2 ஓரிங்கில் ஒரு ஓரிங் வந்து ஃபுல்லாக பிஞ்சு இருக்கும், நஞ்சு இருக்கும், சரிங்களா? ஸோ எப்பயுமே இதை பார்க்காம விட்டுறாதீங்க. இது வந்து இதுக்கு நேராக மேலே ஒரு ஸ்பூல் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே அன்லோடர் வால்வு இருக்கும். ஸோ அந்த அன்லோடர் வால்வுக்கும் ஸ்ப்ரிங்கு ஒரு நடுவில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. அந்த ஸ்ப்ரிங்கும் இதுவும் தான் டச்சில் இருக்கும். அன்லோடர் வால்வும். ஸோ இதை கழட்டிட்டு இதை வந்து நம்ம ஓரிங் இது 2த்தையும் மாற்றணும். ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள் வரல வச்சுட்டு. ஸோ இந்தாண்டு இருக்கிறது எம்ஆர்வி. இந்த அதை பாருங்கள், நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். அது உள்ளே இருக்குது பாருங்கள் ஸ்பூலு. இப்போ நான் டீ ராடை வச்சு அதை மேலே தள்ளுவேன். அதை மேலே தள்ளினோடனேக்கா அது வரும் பாருங்கள். அதில் வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். அதையும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இதோ இதை பாருங்கள், இப்போ நம்ம ஓரிங் மாட்டிடலாம். ஸோ நம்ம அவருக்கு பிச்சுட்டு இருக்கா உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. இதை எப்பயுமே மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக இதை கழட்டி பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஸோ அன்லோடர் வால்வு மட்டும் மாற்றிட்டு இல்லை ஓரிங் மாற்றிட்டும் அப்படியே விட்டுறாதீங்க. அவன் ரொம்ப முக்கியமான ஒருத்தன். யார்? அன்லோடர் வால்வு. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, அதோடய பர்பஸ் என்னன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சரிங்களா? எம்ஆர்வியோட பர்பஸ் என்ன, இதெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து. இப்போ நான் அது உள்ளே இருக்க ஸ்பூலை வெளியே தள்ளுறேன், சரிங்களா? அதை பாருங்கள், ஸ்ப்ரிங்கு ஒன்று இருக்கா பாருங்கள். இது தள்ளும்போது அந்த ஸ்ப்ரிங் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அதை பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இது மேலே இருக்க அன்லோடர் வால்வு. ஸோ இப்போ டோட்டலாக பார்க்குறது நம்ம ஃப்ரண்ட் லோடரோட வால் பிளாக்கு, ஃப்ரண்ட் வால் பிளாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதான். ஸோ நான் கீழே டீ ராடை வச்சு தள்ளும்போது இது மேலே வருது பாருங்கள். நான் காட்டுறேன். அவருங்க அந்த ஸ்பூலை எடுத்துட்டேன், தள்ளி மேலே வழியாக எடுத்தோம்னாக்க இப்படி தான் இருக்கும் அது, சரிங்களா? ஸோ அதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஃபுல்லாக தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு நம்ம இப்போ திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், இதை வந்து இதில் எந்த ஒரு ஓரிங்குமே வராது, சரிங்களா? எதுக்கு இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த ஸ்ப்ரிங்கும் அந்த ஸ்பூலும் சரியாக இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான், சரிங்களா? இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீட்டுக்கு ஓல் எம்டியாக தெரியும் பாருங்கள். வேணும்னாக்கா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. ஸோ வண்டி வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஃப்ரண்ட் வால் பிளாக்கில் இருக்க அந்த அன்லோடரு, எம்ஆர்வி, இது 3 தாங்க சம்மந்தப்பட்டிருக்கும். நீங்கள் அதை கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். ட்ரை பண்ணினா அதை மாற்றி ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ஸ்பீடு கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? அதே போல் உங்களுக்கு எம்ஆர்வி, அன்லோடர் வால்வு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னிங்கனாக்கா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் பார்த்திங்கனாக்கா, இப்போ அதிலிருந்து ஓரிங் நம்ம எடுத்துகிட்டு இப்போது திருப்பி வச்சு அதை ஸ்க்ரூ ட்ரைவர் மூலமா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம புது ஓரிங்கை இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதாவது புது ஓரிங்கை போட்டதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அன்லோடர் கீழே இருக்கிறத ஃபிட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி திருப்பி வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அதை மாட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ புது ஓரிங்கும் இருக்குது எங்ககிட்ட, நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பில் வச்சுருக்கோம். ஸோ ஓரிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை லோக்கலில் கூட உங்களுக்கு கிடைக்கும், வாங்கி நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ அது பாருங்கள் எப்படி பிஞ்சு நஞ்சிருச்சுன்னு, உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து இதை மாட்டிட்டு அந்த ஸ்பூலை எடுத்து திரும்ப உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம இந்த அன்லோடர் வாலோட ஒரு டம்மி ஸோ மாட்டிடுறோம், சரிங்களா? இதுவும் ஒன் ஆஃப் த அன்லோடர் வாலோட ஒரு சைட் பார்ட்டுன்னு சொல்லலாம் நம்ம, சரிங்களா? அதை பாருங்க, ஓரிங் நான் மாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா வந்து எம்ஆர்வி. ஸோ எம்ஆர்வி, புது எம்ஆர்வி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா சொல்லுங்கள், நான் கம்மி ரேட்டில் பேசி வாங்கி தருவேன். எங்ககிட்ட இருக்குது எம்ஆர்விலாம், சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா கொரியர் பண்ணி விட்ற ஆப்ஷன் கூட நான் வச்சுருக்கேன். கொரியர் பண்ணி விட்றேன் உங்கள் நம்பருக்கு, அதாவது உங்கள் அட்ரஸுக்கு நம்பர் சொல்லிட்டிங்கன்னா போதும், நீங்கள் ஜிபே பண்ணிடலாம். இப்போது நம்ம ஒரு ஓரிங் அந்த மாதிரி வச்சு அழுத்தி நம்ம மாட்டிட்டு
உங்களுக்கு ஏதாவது இப்போது ஸ்பேர் தேவைப்படுது அப்படின்னாக்கா, உங்கள்கிட்ட ஸ்பேர் இருக்குது, மாட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க என்ன, நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு வரேன். இப்போ ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா அன்லோடர் வால்வு இதெல்லாம் உங்களுக்கு மாட்டி கொடுத்துட்டு நான் வரேன். சரிங்களா? இதோ அந்த ஸ்பூல் தான், அந்த ஸ்ப்ரிங் தான். சரிங்களா? அது பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு ஸ்லாட்டு, அதாவது ஒரு ஹோல் இருக்குது பாருங்க, அதுக்குள்ளே தான் அந்த ஸ்ப்ரிங் இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த ஸ்ப்ரிங் அதுக்குள்ளே போட்டு நம்ம மேலே எடுத்து மாட்ட போகிறோம். ஸோ இது 2013 மாடலு. ஸோ பாருங்கள், ஸ்பூல் எடுத்து உள்ளே அழுத்துறேன் நான். கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அப்படின்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஃப்ரீயாகவே இருக்கக்கூடாது. இது வழியாக ஆயில் சர்க்குலேஷன் பயங்கர ப்ரெஷரில் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் வால் பிளாக்கு. ஸோ உள்ளே கரெக்டாக பொருத்தியாச்சு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த அன்லோடர் வாலோட டம்மி. சரிங்களா? இது ஓரிங் மாற்றியாச்சு, அந்த ரெட் கலரில் இப்போ புதுசு மாற்றினேன். இப்போ நான் அதை எடுத்து அதில் வச்சு டைட் பண்ணிடுறேன். சரிங்களா? டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அது பெட்டு வச்சு ஃபுல்லாக டைட் ஏற்றிடணும். நீங்கள் லீக் ஆகக்கூடாது. சரிங்களா? ஃபுல்லாக ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே டாப்புக்கு போயிடணும். டாப்புக்கு போனீங்கன்னாக்கா என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அன்லோடர் வால்வு, அதை நான் மாற்றிட்டேன். சரிங்களா? அதை எடுத்து, அதாவது அதுக்கும் ஓரிங் கெட்டு நான் மாற்றிட்டு இப்போ அன்லோடர் வால்வை மேலே போட்டு டைட் வைக்கணும். அவ்வளோதாங்க. அதுதாங்க வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து உங்கள் வண்டிக்கு ஸ்பீடு கிடைக்கணும் அப்படின்னாக்கா அதை நீங்கள் முதல்ல அதை வந்து செஞ்சிடணும். சரிங்களா? மறக்காமல். வண்டியில் நிறையா இருக்குது, நிறையா அதை பற்றி. ஸோ ஒரு வண்டியில் என்ன, ஒவ்வொரு பார்ட்டும் இம்பார்ட்டண்டான பார்ட்டு தான். ஸோ இதை ஹைட்ராலிக்கை பேஸ் பண்ணி முழுக்க ஹைட்ராலிக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த வண்டி. மேலே பாருங்கள், நம்ம அன்லோடர் வால்வு மாட்டுறோம். ஸோ மாட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வண்டி ஓடுற வீடியோ அடுத்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? அது நான் அம்புக்குறி காட்டுறேன் பாருங்கள், அந்த இடம் தான். சரிங்களா? அந்த இடத்துல தான் அன்லோடர் வால்வு. அதை ஃபுல்லாக நீங்கள் டீராடு போட்டு 25, 26ன்னு ரெண்டும் வரும். நம்ம 26 போட்டால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 26 போட்டு ஃபுல்லாக டைட் ஏற்றிடணும் நீங்கள் அன்லோடர் வால்வு. டைட் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஆர்விக்கு வரணும். எம்ஆர்வி வந்து மாற்றிட்டு அது பம்பு மாட்டணும். பம்பு நான் சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ பம்பு எடுத்து மாட்டணும். ஸோ பம்பு இப்போ வந்து எம்ஆர்வி மாட்டிடலாம். நம்ம பாருங்க, புது எம்ஆர்வி ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் எம்ஆர்வி வச்சு எம்ஆர்வி நம்ம இப்போ டைட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து. ஸோ இதில் வந்து ப்ரெஷர் வெரி இம்பார்ட்டன்ட், கரெக்டாக இருக்கணும். ஃபுல்லாக டைட் வச்சிட்டிங்கனாக்கா ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணுறது, ரைஸ் பண்ணுறதுன்னு நம்ம ப்ரெஷர் கேஜ் வச்சு செக் பண்ணணும். ஸோ இப்போ செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆல்ரெடி செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம். 3300 to 200. சரிங்களா? 3200, 3300 ரெண்டு ஆப்ஷனில் எதை வேணால் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் 3300 வச்சுருக்கேன். இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பேனரை வச்சு இப்போது நம்ம பார்க்குறது ஃப்ரண்ட் வால் பிளாக்கில். ஸோ A to Z, அதாவது எம்ஆர்வி, அன்லோடர் வால்வு, அன்லோடர் சம்மந்தப்பட்ட எல்லாமே, ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். எம்ஆர்வியில் கீழே ஒரு ஸ்க்ரூ, அலங்கி ஸ்க்ரூ மாதிரி இருக்குது பாருங்கள், அது ப்ரெஷர் இன்க்ரீஸ் டிக்ரீஸ். சரிங்களா? ஸோ இதில் வந்து A to Z நம்ம பார்த்துட்டோம், ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது. ஸோ அடுத்து பம்பு மாட்டுற வீடியோ இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன், அதை பாருங்கள் மறக்காமல். ஸோ இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.